நண்பர்களே வணக்கம். உங்கள் வெங்கட்ரமணி பேசுகிறேன். ஒரு சமயம் தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசின்னு தான். என்ன பேசிச்சுதான், தீக்குச்சி கேட்டு தான், நீ நானும் ஒன்றா தான் இருக்கிறோம், ஆனால் நான் மாத்திரம் எரிஞ்சு போயிடுறேன் ஏன்னு கேட்டு தான். அதுக்கு அந்த தீப்பெட்டி சொல்லிச்சான், உன் தலையில் கனம் இருக்குது, அதனால் நீ எரிஞ்சு போகிறேன்னு. அதனால் மண்டையில் மாத்திரம் கர்வம் இருக்கக்கூடாது. ஏன்னா மண்டையில் கர்வம் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது நம்மளை அழிச்சிடும். இது ஒரு மகான் ஒரு கதை சொல்லியிருக்கிறார். வேதாத் மகரிஷின்னு அந்த காலத்தில் வாங்கியிருந்தார். ஒரு பெரிய கதை ஒன்று சொல்லியிருக்கார். அந்த கதையை கேட்குறீங்களா? ஒரு சமயம் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போனாராம். எல்லா கோயிலுக்கும் தீர்த்த யாத்திரை போனாராம். தீர்த்த யாத்திரை போயிட்டு ராமேஸ்வரம் வந்தாராம். ராமேஸ்வரம் அங்கே அந்த ராமேஸ்வரம் அந்த ராமருடைய அணை கட்டுற அந்த இடத்துல இருந்தார். அப்போ அந்த அணை பெரிய அணை கல்வெட்டு அணையில் ஒரு குரங்கு விளையாடி இருந்தான். அப்போ அர்ஜுன் அந்த குரங்கிட்ட சொன்னாராம், இது என்ன ராமர் ஒரு சிறந்த வில்லாளி, அவன் போகும்போதும் ஒரு வில்லால் அணை கட்டாமல் வெறும் கல்லால் அணை கட்டிக்கிறான், அவங்கள மாதிரி குரங்கை வச்சு கல்லால் அணை கட்டிக்கிறான்னு ஒரு கிண்டலாக பேசிக்கிறான் யாரே அர்ஜுனன். அப்போ அந்த குரங்கு சொல்லிச்சான், அம்பால் கட்டினா மாத்திரம் அது எங்கள் மாதிரி குரங்குனா ஏறி விளையாட அந்த இடிஞ்சு ஊந்துருமேன்னு சொல்லித்தான். அதையா சொன்ன அம்பால் கட்டினா இடிவே இடியாது அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிக்கிறான். அதுக்கு சரி நீ தான் கட்டி பாரு, நீ அம்பால் இப்போ ஏந்து நான் அணை கட்டுறேன் அம்பால் அப்படின்னு சவால் வரும். அப்படி நான் தோத்துட்டேன்னா தீயில் நான் கருகி என் உயிரை விட்டுறேன்னு குரங்கிட்ட அந்த அர்ஜுனன் சொல்லிக்கான். குரங்கு சரி அம்பால் அணை கட்டு அப்படின்னு சொல்கிறான். உடனே அம்பால் அணை கட்டிட்டான். வெகுஜியாக பெருசாக கட்டிட்டான் அணை. குரங்கு என்ன செஞ்சுது, பெரிய அவதாரம் எடுத்து அனுமானம் எடுத்து, அர்ஜுனா என் ராமபிரானை பார்த்து அப்படியா சொன்னேன், கல்லால் எங்களை வச்சு குரங்கை வச்சு கட்டினான்னு, இப்போப்பா என் பலத்தை காட்டுற சொல்லி எகிரி போயிட்டு அந்த அம்பு படையில் குதிச்சு தான். அந்த அம்பு அர்ஜுனை விட்டு அம்பு எல்லாம் தூள் ஆயிடுச்சு. உடனே அர்ஜுனன் அப்படியே மனசு வருந்திடுறான். சரி அப்படியே தலையை கீழே குனிஞ்சிடலாம், நான் சொன்னபடி இந்த இடத்துலையே தீ மூட்டி என் உயிரை மாச்சிக்கிறேன்னு அர்ஜுனன் சொல்கிறான். உடனே அந்த சமயம் பார்த்து கிருஷ்ணா அந்த இடத்துக்கு வர்றாரு. அர்ஜுனா என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. உடனே அனுமான் சொன்னார், இந்த மாதிரி அணை கட்டுறது எங்கள் ராமபுரம் அணை கட்டுறது இவர் கிண்டலாக சொன்னார், எங்களை மாதிரி ராமபுரம் வில்லாளி, அதனால் நான் சொன்னேன், நீ அம்பு கட்டு நான் குதிக்கிறேன் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, நான் குதிச்சேன் இப்போ முடிஞ்சு போயிட்டு இப்போ உயிர் துறக்க போகிறாரு அப்படின்னு அனுமான் சொல்கிற போகிறோம். அப்போது கிருஷ்ணர் கேட்குறாரு அந்த ஆஞ்சநேயர் பகவான்கிட்ட, என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் 2 பேர் தான் நான் பந்தயம் கேட்டேன், பந்தயம் கட்டும்போது யாரோ ஒரு பொது மனுஷன் ஒரு பெரிய அவளை வச்சு தான் நான் கட்டணும், அப்படி கட்டாமல் விட்டுட்டீங்களா, அப்படி தான் நான் ஏன் தெரியும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறேன். அதுக்கு என்ன இப்போ கூட ஒன்றும் இல்லை அப்படி அனுமானம் சொன்னால் உடட்டும் நான் குதிக்கிறேன் அப்படின்னு அனுமானம் சொல்லிக்கிறார் போல். உடனே திருப்பி அர்ஜுனன் திருப்பி பழைய மாதிரி அம்பை விட்றான். அம்பை விட்டு நல்ல பெரிய அந்த அணை போட்டு அம்புலையே உடனே அனுமான் குதிக்கிறார். ஆனால் அந்த பாலம் அவங்கள இடிஞ்சு ஓயலை. உடனே அனுமான் இப்படி பார்க்குறாரு. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து நன்றி கிருஷ்ணா அப்படி சொல்லும்போது கிருஷ்ணன் கழுத்துலேருந்து தோல் ரத்தம் கொட்டுது. அப்போ கிருஷ்ணா சொல்கிறார், உன்னுடைய அம்பலை நான் அது உடையில, அந்த தோல் அந்த அம்பு படைக்க என் தோலில் நான் தாங்கினேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறார். அப்போ அனுமானும் மன்னிப்பு கேட்குறான், நானும் என்னோடய அகம்பாவத்தில் பேசிட்டேன், அதுமாதிரி அர்ஜுனனும் மன்னிப்பு கேட்டுக்கிறான். அது மாதிரி இந்த அகம்பாவம்ன்றது கூடாது, யாருக்கும் அகம்பாவம்ன்றதே கூடாது. என்றைக்குமே தன்னடக்கம் தான் சிறந்தது. அது மாதிரி போனால் நீண்ட நாள் நம்ம யார் மனம் நோகாமல் நல்லபடியாக வாழ்ந்தால் நம்ம நீண்ட நாள் வாழலாம். இதில் இந்த கதையில் இதுதான் தெரியுது. உங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நேயரே. நன்றி, வணக்கம்.